ஆனால் மேடமே ஏஞ்சி வந்துட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய். மோனா உள்ள போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் வந்து பயமாக தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி வ்ளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஆக்சுவலி வந்து மோனாவோட ஹெல்த் அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து எடுத்து முடிச்சுட்டு இன்ட்ரோவே நான் வந்து லேட்டாக தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் சடனாக வந்து கிளம்புனோம். ஸோ வந்து மோனாவுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். இன்றைக்கி சடனாக மேடமே ஏஞ்சி வந்துட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. அது ஓகே, பட் உள்ளே என்ன பண்ணுதுன்னு தெரில. அதனால இப்போ நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம். ஆமாம், ஸோ நார்மலாக இருக்கிறதுனால தான் சரி ஓகே நம்ம போகலாம், எல்லோரும் கிளம்பிட்டோம். இப்போ சரி போய் பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் வந்து பகன் படத்துக்கு. இப்போ என்ன போட்டு வச்சுக்கிறாங்க உனக்கு? பிபியா? சி அப்படியெல்லாம் இல்லை. ப்ரீதிங் அதான் உனக்கு ஃபாஸ்ட்டாக. சரி, என்ன நான் இங்கே இருக்கிறேன் இல்லையாவே, என்ன என்னால் கூப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மோனா உள்ள போயிட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. உள்ள ஐஸு அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு எமர்ஜென்சி வார்டில் வந்து பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சீரியஸ்ன்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியெல்லாம் என்ன, நானே உட்கார மாட்டேன், டென்ஷனாகி அங்கங்கன்னு சுற்றி இருந்துப்பேன். சடனாக வீட்டில் வந்து மூச்சு விட முடியலனால ஒரு 2 days அப்படி தான் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. சரியாக நாங்கள் வீடியோலாம் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே எடுக்கிறதில்ல. இப்போல்லாம் சரியாகவே நல்லா தான் இருந்துச்சு. சடனாக இன்றைக்கி வந்து மோனாவை வந்து கூப்பிட்டுச்சு ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு. சரி சடனாக நான் டேடி மம்மியோட இம்மிடியட்டாக வந்து மதர் ரோட் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மதர் ரோட் வந்துட்டோம். பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இருக்குது, லைட்டாக பயமாக தான் இருக்குங்களா. ஒரு பயம் இருக்குது. நிறைய பிளான்ஸ் என்னென்னாவும் போட்டு வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். சரி மீன் பார்ப்போம். மோனா வந்தோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ஆகுது, என்ன ஆகிருக்கு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ச் கிரேஸ் எதுவும் ஆகிடக்கூடாது. நானும் டேடி மட்டும் உள்ளே இருக்கோம், மம்மி உள்ளே இருக்காங்க. மோனாக்கும் பார்ப்போம். செய்கிறத பார்த்தா ஒன்றே இல்லை தான், நார்மல் தான் போல. ஒன்றே இல்லைல்ல அப்பாடா, ஒன்றும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து சிக்னல் காமிச்சிட்டாங்க. சாரி, 2 நிமிஷம் பீதி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. இப்போ வந்து இது டெஸ்ட் எடுத்துன்னு வராங்க, வெயிட் டெஸ்ட்டு. எவ்வளோ போனால் 100 200 சரியான பயம் காமிச்சோம்மா. எனக்கு மரண பயம். சீரியஸா ஏன்னா ஓகேவா இல்லை ஒன்றும் இல்லையா? எனக்கு என்ன வந்து மூக்கு ஒன்றும் வந்து ஓட்டை போட்டால் அப்படியே ஓட்டை சின்ன ஓட்டை இருக்கிறதுனால மூச்சு விட முடியல போல். இல்லை நீயே அப்படி நினச்சிக்கிறியா? இப்போ பிபி கரெக்ட் ஆயிடுச்சாமா? இல்லையே, உனக்கு 3 நாளாக அப்படி தானே இருக்குது. இல்லைன்னா சொன்னியா மேடம் இல்லை மேடம்ட்டுன்னு? அவங்க வந்து பெருசாக அது இருக்கும், மற்றபடி உங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்களை பார்த்தாலே நார்மலாக தான் இருக்கு. பார்த்தாலே நார்மலாக தான் தெரியுது. ஆனால் நீ அங்கே போ வீட்டுக்கு போட்டணும், நீ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்து பயமாக்குது. மூச்சு விட முடியல அது இதுன்னு. ஓகே, நம்ம புண்ணியத்தில் ஒன்றும் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்புறோம். கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுமே இல்லை, சந்தோஷம். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஆனால் ரொம்ப பயந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பயந்துட்டோம், வீட்டில் எல்லாரும் பயந்துட்டாங்க. என்னடா இதுன்ட்டுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நீங்கள் மூஞ்சி பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம். பயந்துட்டேன் நான். ஆக்சுவலாக ஒரு மாதிரி சுருங்கி போச்சு மூஞ்சி. போனால் கேளுங்க சொல்லுவோம் வந்து பத்துனுங்குது. ஒன்றே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருந்துச்சு. சடனாக ஒரு நேற்றுலேருந்து வந்து எப்பவுமே கலகலன்னு பேசினுங்கிற பொண்ணு வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்லினே இந்த என்ன ஆச்சு சொல்லு. ஆனால் எனக்கு அது தெரில. எனக்கு என்னென்னா மோனா வந்து சைலண்டாக இருந்தாலே இல்லை எதுனா மூஞ்சி பார்த்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு நான் மோனாவை அதை நோண்டி கேட்குவேன். வாய் கலரினே இருப்பேன், சொல்லுன்னு.
அதுவும் வந்து இல்லைன்னு சொல்ல, பட் எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை பாடியில் இருக்குது, ஒன்றும் முடியலனா தான் அப்படி சைலண்ட்டாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வந்து இப்போ அதுவே வந்து வா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு கையை ஓடல காலை ஓடல, டக்குன்னு ஓடணும் எல்லாம். சரி போயிட்டு பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா படுக்க வச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் பிபி செக் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பெட் சார்ஜு 10 நிமிஷம் இல்லை, 1/2 hour படுக்க வச்சிருந்தாங்க. ஓ சரி, 1/2 hour போவாங்க. அதுதான் 1/2 hour வச்சாதான் அந்த கேஷ் கொடுக்குவாங்க. பின்ன வேற என்ன. ஆனால் நீ சும்மா தான் படுத்துன்னு சிரிச்சுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு உள்ளே போகும்போதோ. அப்போதான் நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ற சேட்டை எங்களை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். டென்ஷன் ஆயிட்டீங்க. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா காலையில வந்து தெரியல அது என்ன ஏது எதுவுமே புரியல. காலையில ஏந்த ஒண்ணுமே சுத்தமா முடியல. ஆனா முந்தா நேத்து நைட்டு கூட நான் தூங்கவே இல்லை. ஏன்னா நான் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து எனக்கு டைஜஸ்டே ஆகல. ரைஸ் சாப்பிட்டது வந்து டைஜஸ்டனே ஆகல. ஸோ சுத்திட்டே இருந்தா சுத்தமா தூக்கம் வரல. மார்னிங் ஒரு 5:30 மேலதான் தூக்கம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்பதான் படுத்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு கீழே போனேன். பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான் இருந்துச்சு. ஸோ தோசை சாப்பிட்டுட்டு உட்காந்து மம்மியோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே கவர் சுத்துனா எப்படி இருக்கும், ஃபேஸ்ல கவர் சுத்தி மூச்சு விட சொன்னா எப்படி இருக்கும், அந்த சஃபகேஷன் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நான் எதுவுமே சொல்லலை, எல்லாருக்கும் கம்மன் தான் இருந்தேன். ஆனா ஏன் சேஞ்ச் போய் வந்துட்டு இருந்தேன். இவர் கவனிச்சிட்டாரு, என்னன்னு கேட்டே இருந்தாரு. நான் ஒன்றும் இல்லைன்னு ஒரு கட்டத்து மேல என்னால முடியல, ஃபுல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா டோர் ஓப்பன் பண்ணி விட்டு கேட் ஓப்பன் பண்ணி விட்டு வாசல்ல உட்காந்து கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரே வாமிட், பயங்கர வாமிட். யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னன்னு கேக்குறாங்க. சரி கொஞ்ச நேரம் அந்த வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவானேன். திருப்பி வந்து உட்காந்து அந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். கவர்மெண்ட் அந்த ஒர்க் மம்மி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப முடியாம போயிட்டு சொல்லிட்டேன், இல்லை எனக்கு என்னவோ முடியல, எனக்கு பிபி லோ ஆயிடுச்சா என்னன்னு தெரிலன்னு. உடனே ஷீலு வந்து பிபி மிஷின் வச்சு பார்க்கும்போது அதுல வந்து லோ பிபி காமிச்சுது. சரி ஓகே சொல்லிட்டு போய் படுக்கலாம். ஈவினிங் வரைக்கும் நானுமே என்ன சொன்னேன், மம்மி கேட்டாங்க வாமா ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டுன்னு. இல்லை நான் சொன்னேன் நான் ஈவினிங் வரைக்கும் பார்க்குறேன். நான் மேபி தூக்கம் இல்லாததுனால கூட இப்படி இருக்கும். நான் தூங்கி ஏஞ்சி எனக்கு முடியலன்னா நானே சொல்றேன்னு. ஒரு 1/2 hour தூங்கி இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தூக்கத்திலேயே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்தோடனே சொல்லிட்டேன் நான், என்னால் முடியல, நான் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து பேபியும் இருக்குன்ற போது நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒன்று தான் கிளம்பி உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம். நாங்கள் போன உடனே அவங்க படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு இந்த படுகிற விஷயம்லாம் பிடிக்காது. அது இங்கே சொல்லின்னு போச்சு, பாப்பா அட்மிட் எல்லாம் பண்ணா நான் எகிரி குச்சி ஓடி வந்துருவேன் வானான்ட்டுன்னு. பண்ணாங்கன்னா எகிரி குச்சிருவேன், நாங்கள் வெளில வந்துருவேன். நான் இப்போ அட்மிட்லாம் ஆக மாட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் அட்மிட்லாம் ஆனதே கிடையாது. ஸோ எனக்கு இது வந்து பயம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு மாதிரி அது வானா. நான் என்ன பேஷண்டா என்ன, நான் போய் அட்மிட் ஆகுறது, ட்ரிப்ஸ் போடுறது, இதெல்லாம் எனக்கு வானா. ஜஸ்ட் என்ன நாங்கள் 2 பேரும் நார்மலா இருக்கோமா இல்லை என்னன்றத வந்து கேட்டுட்டு வரலாம், இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே தான் இருந்தேன் கார்ல. நான் சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோடனே எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மம்மி டாடி எல்லாரும் இவர் ஃபேஸ் எல்லாம் பார்க்க கொள்ளல, அப்படி இத்துணூண்டாயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே நம்மளால பாவம் இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் கொஞ்சம் ஆக்டிவா சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அங்க இருந்தேன். அப்போ வந்து பெட்ல படுக்க வச்சோன்னுமே மம்மிக்குமே மூஞ்சி மாறிடுச்சு. ஐயோ என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, பிள்ளைக்கு என்ன ஆச்சோ. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க 2 நாளா நல்லா இவ்வளோ நாள் நல்லா இருந்த பொண்ணு, ஆக்டிவா சுத்திட்டு இருந்த பொண்ணு இப்போ வந்து இப்படி படுக்கே ஆயிடுச்சு, என்னடா அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. இவரும் உள்ள வந்தாரு, இவருக்கு தெரியாது நான் படுத்துட்டு இருக்கேன்னு, இவருக்கு தெரியாது. பிபி கஃப் அந்த சேச்சுரேஷன் அதெல்லாம் போட்டுட்டு நான் படுத்துனேன்னு இவரு பார்த்துட்டு ஷாக்கு இப்படியே வச்சுட்டு நிக்கிறாரு. என்ன உனக்கு தேவையா அப்படின்ட்டு. அப்புறமா வந்துட்டு நான் போய் சொன்னேன் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னோடனே டாக்டரும் வந்தாங்க, பார்த்தாங்க. எல்லாமே நார்மல், பிபி நார்மல், சேச்சுரேஷன் ஆக்சிஜன் எல்லாமே நார்மல். நீங்களும் பார்க்க நார்மலாக தான் இருக்கீங்க. இது வந்து நார்மலாக வந்து வயிறு பெருசாக ஆக உங்களுக்கு இந்த சஃபகேஷன் வரும். அந்த டைம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஏர் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பயப்படாதீங்க, மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு 30 minutes கழிச்சு சொன்னாங்க.
சரி ஓகே ஒன்றும் இல்லை சொல்லிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கதை ஆக்சுவலா. அது என்னன்னே தெரில, அது கண்ணா இல்லை வந்து என்னன்னே சொல்ல தெரில எனக்கு. காலையில ஆனால் சுத்தமா முடியல. ஈவினிங் வந்து நானே என்னை ரெடி பண்ணிக்கிட்டேன் இவங்களுக்காக. பாவம் என் ஷீலு கூட வந்து நான் வெளில போகும்போது பயந்துட்டே தான் இருந்துச்சா. பாட்டியும் பயந்துட்டாங்க, எங்க அப்பாவும் பயந்துட்டாங்க, எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ நானே என்னை ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே நமக்கு எதுவும் இருக்காது, பயப்படாம போய் ஒரு எட்டு செக் பண்ணிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன் நான். அவங்களும் இப்ப ஆனா என்னால முடியலன்ற சென்ஸ் பேசும்போதே எனக்கு அந்த சஃபகேஷன் இருக்கு. பட் இது வந்து நார்மல் அப்படின்றதுனால இட்ஸ் ஓகே. நம்ம இல்லை நீ பாசிட்டிவா நீ எல்லாமே கோ த்ரூ பண்ணணும். இது வந்து நெகட்டிவா போயிடக்கூடாது. அதுதான் ஐயோ மூச்சு விட முடியல, நம்ம வந்து பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நல்லா இல்ல. நான் உங்ககிட்ட இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு. போலான்னு சொன்னும் போது கூட நான் பயப்படல. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னாலும் பரவாயில்ல, பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆமா ஆமா. ஆனா பாட்டி சொன்னாங்க இது வந்து பாப்பாக்கெல்லாம் இல்லம்மா. பட் எனக்கு ஒரு செக்அப், இது வந்து அது பாப்பாக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாதா அது ஒண்ணுதான். எனக்கு என்ன ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பாப்பாக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. பாப்பா அந்த டைம்லயே நல்லா தான் இருந்தது. ஸோ ஒன்றும் எனக்கு பயம்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் பாப்பாக்கு வந்துடக்கூடாது, அவ்வளோதான். அதெல்லாம் வராது, கடவுள் கரார் நம்மளுக்கு. நம்மளும் வந்து கரெக்டாக எல்லாமே பார்த்து தான் எல்லாம் என்ன சொல்றது உஷாராக தான் இருக்கிறோம் எல்லா விஷயத்துலையும். இது வந்து ஏதோ ஒரு ஆகணும்னு இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே இதெல்லாம் இருக்குது போல் இந்த மாதிரி. என்னன்னா எனக்கும் இது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ எல்லாமே பார்ப்போம், கற்றுப்போம், எல்லாம் கடந்து போகும், அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே திஸ் இஸ் நார்மல், நம்மளை ரெடி பண்ணிக்கணும் மைண்டை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இதுக்கப்புறம் இது வந்தால் கூட நான் ஐ பி நார்மல். ஓகே ஸோ அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் நானும் மோனாவும். ஒன்றே இல்லை, நாங்கள் எங்கேயோ போகல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தான் இருக்கிற. இப்போலாம் எங்கேயோ ட்ராவல் ரொம்பலாம் போகிறதில்ல. எங்கே போனாலும் எங்கே இது பண்ணாலும் கிட்டே தான் பக்கத்துலேயே இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயிட்டு அதுக்கு ரெக்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போலாம் எங்கேயோ வெளியே போகிறதில்ல. ஏன்னா கிட்ட வர எங்களுக்கும் வந்து அந்த பயம் இருக்குது. இன்றைக்கி வந்து சரியான பயம். பட் ஓகே காட்ஸ் கிரேஸில் வந்து ஒன்றே இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு சந்தோஷம். தேங்க்ஸ் டு காட். நிறைய பேர் வந்து நீங்களே எங்களுக்கு டெய்லி நிறைய சஜஷன் கொடுத்துன்னு தான் இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது நாங்கள் எடுத்துக்கல நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மை அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லது தான் சொல்கிறீங்க. எல்லாமே நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் எல்லாம் எடுத்துன்னு தான் சிக்கிறோம். என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது எல்லாமே நாங்கள் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துன்னுக்குறோம் மோனாக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோனா இஸ் குட், பேபி இஸ் குட், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.